ஹலோ வணக்கம் விமன்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நாம் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் கொல்லு இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெல்தியான கொல்லு இட்லி பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு நடுவில் நிறைய டிப்ஸ் கொடுப்பேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கொல்லு இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? உளுத்தம்பருப்பு 1 கப், கொல்லு 1 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், எள்ளு 1/4 கப், காஞ்ச மிளகாய் 15லேருந்து 20, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கருகாமல் வரும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கடலைப்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த பருப்பு எல்லாமே நல்லா கருகாமல் உங்களுக்கு நல்லா வரும். ஏன்னா இட்லி பொடிக்கு இந்த ஃப்ரை பண்ணுற மெத்தட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கருகுனாலுமே நம்ம இட்லி பொடி ரொம்பவே கசப்பாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 மினிட் இந்த கடலைப்பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த உளுந்தையும் இது கூட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர் கோல்டன் ப்ரௌனில் வரணும். அதுவும் இல்லாமல் இந்த பருப்போட அரோமா ஸ்மெல் உங்களுக்கு நல்லாவே வரும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். பண்ணும்போது நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பருப்பு ஒரு சைடு மட்டும் ரோஸ்ட் ஆகாமல் ஈவனாக ரோஸ்ட் ஆகி வரும். ஒரு பருப்பு எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அந்தளவு ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும். இப்போ பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொல்லை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவுமே இந்த அளவு சிகப்பாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கொல்லையுமே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும். இப்போ நம்ம இந்த கொல்லை வெளியே எடுத்துக்கலாம். இதே பேனில் நம்ம இப்போ காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை நான் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வாஷ் பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலுமே பொடி நமக்கு கெட்டு போயிடும். இங்கே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். காஞ்ச மிளகாயை வறுக்கும் போது எப்பவுமே காம்பு எடுக்காமல் வறுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் காம்பு எடுத்திங்கன்னா அதில் இருக்க விதையெல்லாம் வெளியே சீக்கிரமாகவே கருகிடும். அதனால உங்களுக்கு பொடி டேஸ்ட்டுமே மாறிடும். இது கொல்லு இட்லி பொடின்றதால நம்ம நார்மல் இட்லி பொடி அளவுக்கு கலர் வராது. எனக்கு நல்ல கலர் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது கூட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எள்ளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளுமே நீங்கள் அரோமா ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எள்ளு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் இட்லி பொடிக்கு ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இட்லி பொடிக்கு பெருங்காயத்தூள் அவசியம். நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இட்லி பொடியை நீங்கள் ரொம்பவுமே அரைச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதை அரைச்சதுக்கப்புறமா ரவை மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் இட்லி பொடி டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் இட்லி பொடியை விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.